ரொம்ப ஆகாத தாங்க முடியும் வெளியே வருது. இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? 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 இப்போ வேணா ஜனம் அதிகமாகுது. காலையில வேன்ல போச்சால ஜன்னலை சாட்டிட்டு செய்யலாமா? என்ன பண்ணுவீங்க? நீ வச்ச சொல்லித்தாலும் தெரியும். வேன்ல ஏறி உட்காந்து உடனே தூக்கிடுறேன். அங்க என்ன தெரியல. அது பாருங்க. ஏண்டா என் தாய் அட்டத்தானு என் வயிற்றுல என் பூவை பச்சா கொட்டை பச்சா பாக்குற என் சக்காச்சிகளை என்ன சொல்லுவாரு கேட்கறேன். என்னை பத்தி தோத்துறாங்க. ஒரு நாட்டு மகாராணி பிடிச்சது பாரு சரோஜா. கண்ணாங்கிற பையன் ஆட்டான்னு பாக்குறேன். கேக்குறா கேக்குறா நான் ஆட்டுறேன். அறிவு கெட்டவனே இவ்வளவு நேரம் கேட்கத்தானே வாயா. இந்த கம்பெனில நான் தான் ஏமாங்க ஆளு. என்கிட்ட தான் அடிக்கிறது. நீங்க குழந்தையா இருக்கும் பொழுதே உம்மா காலை கழிப்புக்கணும் பூட்டா ஒப்ப 2ஆம் தரமா ஓட்டியாந்தான். அவன் சாப்பிட்டு காட்டு எடுத்து போய் சூசைட்ல ஊத்திட்டு அவன் படம் வாங்கி போடுவா. நான் காட்சி செவிடால பார்த்து செவிடானா அவன் நம்மள செவிடா. நல்லா அம்மா ஆடுற அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னைய இப்பதான் நம்பலாமா? நம்ப கூடாது. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு இது வரைக்கும் உன்னை அடிச்சிருப்பாளா? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியானது. இது வரைக்கும் உன்னை அடிச்சிருப்பாங்களா? ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா? ஏமா இன்ஜின் ஓதிக்கிற மாதிரி உங்க 2 பேரையும் பெத்து எடுத்துட்டு அம்மா செத்துட்டாங்க. ஒப்ப 2ஆம் தரமா கட்டி அந்த பால் குடிக்கிற குழந்தைங்க. நீங்க பாலுன்னு அழுது நடந்தீங்க. யாருன்னா செய்வாள் அந்த வேலை? பாலே வரலன்னா கூட உங்க 2 பேருக்கு சப்பு அடிச்சு காப்பாத்தினால எப்படிலாம் பலத்த பாசம் விடுமா? ஏண்டா சின்ன குழந்தையா இருக்கும் போது இவன் தாயாளவ என் காலில் கட்டிட்டு போயிட்டான். உண்மைதாம்மா. காலை சுத்தின பாம்பு அடிக்காத விடுமா சொல்லுவாங்க.
ஏண்டா தாய்க்கு தாயா நினைச்சு பால் குடிக்க ருசு ஆனது கையில. அவளை வளர்த்து என் மாத்துல பாலே வரலனாலும் பாலுக்கு அழுந்த குழந்தைய பெரும் மாலை கொடுத்து நான் பாலை கொடுத்து காப்பாத்துறேன், நானே காப்பாத்துறேன். நீ சிரிக்கிறதுக்கு இல்ல, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்தாலே நீயாவது பரவாயில்ல மறந்துட்ட. ஒன்னங்கரான பணமரத்துல பாத்து மூணாவது மதனகுமார் மூணாவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. தான் குடிக்கிறான், ஸ்கூல்ல போய் மறந்துடுவான்னு பார்த்தா அங்க ஆயம்மா பால் குடிச்சுங்க. பையன் ஸ்கூலுக்கு போனாலும் குடிக்கிறது, வீட்டை வந்தாலும் தூங்க விட மாட்டேன். போவாத கோயிலுக்கு அடியாதுமா நான். ஐயோ எந்தெந்த கோயிலுக்கோ பராத்திக்கல. அந்த பையன் மறக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ண, வேப்பில அச்சாந்து சுத்தி தடி விட்டுட்டேன். அந்த கசப்புக்கு வாயே வைக்கல. ஒரு நாட்டு மகாராணி என் மதகுமார் பால் கழுதா இல்லைன்னு சொல்ல. பால் மறக்கிறதுக்கு வேப்பில நல்லா ஒட்ட அரைச்சி நீ எட்டாவது என் காப்பில தடவி வர்றது வரைக்கும் நான் அப்படியே பட்டு பார்த்துக்கிறேன். ஒரு காவல்கார பையன் வரணும் போனோம். மாசம் சம்பளம் கொடுக்குற நானு நீ வந்து தடவை நான் காமிச்சிருப்பேன். நான் எங்கன்னா உள்ளனா தாளை போட்டு வந்துருப்பேன். யாரு வாயை கால அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கைகளுக்கு உன்னை விட்டு போவதற்கு அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை அம்மா, உள்ளமில்லை அம்மா. தாய் குலத்தின் மேன்மை எல்லாம்
உள்ளமில்லை அம்மா என்ன கேட்டேன் இவளை? நான் என்ன கேட்டேன்? ஒரு அடி அடிச்சிருப்பா இவளை. ஏண்டி என் தாலி அறுத்த? அப்படித்தானே கேட்டேன். அடிக்காத முன்ன அழறாள. இவ பொண்ணா பிறந்த நாள் முதல்ல இருந்த நாள் முதலா ஒரு வேலையை வாங்கியிருப்பனா, ஒரு அடி அடிச்சிருப்பனா. அப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா இந்நாட்டு மக்கள் அனைவரும் என்னை ஏளனமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்காம, ஒரு சொல்லு சொல்லாம, ஒரு வேலையை வாங்காம செல்லை கொடுத்து வளர்த்தன. அது கைமாறு இதுதானா? கைமாறு செய்துதான் நீ ஏண்டி? ஆமா, இவங்களாம் என்ன சொல்றாங்க? இதே இவ பெற்றெடுத்த மகளா இருந்தா இப்படி அடிப்பாளா உதைப்பாளா கேட்கிறாங்க. பொண்ணாக பிறந்தவளை அடிச்சு வளர்த்திருக்கணும், உரா மரத்தை ஒடிச்சு வளர்த்துருக்கணும். அடிக்கவும் இல்லை, ஒடிக்கவும் இல்லை. அதனால தான் என் தாலி அர்த்தத்தான். என் தாலி அர்த்த பாவி. உட்காரு உட்காரு உட்காரு, எழுந்துரு உட்காரு, எழுந்து முன்னாடியா பயமுறுத்தி அடிச்சு வளர்த்திருந்தா என் சொற்படி கேட்டிருப்பா. என் தாலி அர்த்தம் வந்திருப்பா. அந்த பாலில் விஷம் எப்படி வந்து எப்படி கலந்த? தெரியாது. ஆமா, எப்படி பால்ல விஷம் கலந்தது? எப்படி என் கணவர் செத்தாரு? சொல்றி. எனக்கு தெரியாதுமா. தெரியாது? நான் ஒரு பாவத்தையும் அறியாது. தெரியாதா? ஆமா, ஆமா, நீ போட்டிருக்க முத்தாரம் தங்க வழியில அனைத்தும் யார் வீட்டு சொத்து? யார் போட்டுக்கிறியா? நான் சிறிய குழந்தையாக இருக்கும்போது இந்த பொன்பொருள் எல்லாம் எனக்கு போட்டு அழகு பார்த்த தெய்வம் நீங்கள் அம்மா. நீங்கள் அம்மா எனக்கு போட்டு. நான் தானே உனக்கு போட்டு அழகு பார்த்தேன். நான் போட்ட முத்தாரத்தை அம்மா எப்ப என் தாலி அறுத்தியோ, பூவை பறிச்சியோ, பொட்ட பறிச்சியோ, நீ என் மக கிடையாது. உனக்கு நான் தாய் கிடையாது. தாய் எல்லாம் சொல்ற கிட்ட அடி வர. ஏன் வர? எதுக்காக வர? பாசத்தை காட்டுறியா? பாசத்தை காட்டுனா நான் மழைக்கிடுவனா? கைட்டு கொடு. முதல் நீ யாரோ நான் யாரோ. தாய் அர்த்தவன் நீ நாட்டில் இருக்கக்கூடாது. பொண்ணு அழைத்து கைட்டு கொடு. உன்னை எப்படியா வளர்த்த? ஒரு அடி அடிக்காம ஒரு சொல்லு சொல்லாம அங்க பாரு. அவன் என்ன பேசுறா பாரு. இல்ல, ஐயோ இல்லம்மா, ஐயோ 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 எல்லாம் பனியில பல்லு கட்டிக்கணும் உக்காந்துக்கிறாங்க. அவங்க ஏன் பேசுறாங்க? உன் கதையை இங்க பேச மாட்டாங்க. காயில ஏறி வேலையில தான் பேசுவாங்க. பேசுவாங்க 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு நான் கட்டின ஆம்பளையான சோறாக சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை மாதிரி கிளம்பிடுவாங்க. என்ன பேசுவாங்க? கடவுளே மகாராணி மாதிரி வந்தாடி அம்மா. 3:30 மணிக்கெல்லாம் தேவடி ஆட்டமா. சொல்றாங்களா இல்லையா? என் மூட என்ன தேவடியா பட்ட நட்டுறாங்க. பேசுவாங்களா? இவங்க என்ன பேசுவாங்க? நாளைக்கு ஏறி வேலையிலையோ, இல்ல கொலை வந்த தண்ணி பிடிக்கிற இடத்தையோ, இல்ல பால் கறக்கிற இடத்தையோ. நீ நல்லா பால் கறக்கிற இடத்தையோ என் கதையை பேசுறது கேள்விப்பட்ட வண்டவாளத்தில் இருந்து கொச்சேரி வருவேன். எவன் என் கதையை பேச சொல்லிட்டு ஊடு பூந்து அவ குமரியை குடிச்சு நித்தாண்டி நறுக்கு 4 வாரத்தை கேட்டு போவேன். கொஞ்சம் இறங்கி போவாத. நீ சரியா இருந்தா அனைவரும் பேசுவாங்களா? கைட்டு போடு. சொல்றேன் என் பொண்ணு பொருளை கைட்டு விட்டு சுமந்தி சுமந்தி அல்லு பகல்
சுமந்து சுமந்து நான் அள்ளு பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த தாயி என்னை தவிக்க விடலாமா என்னை மறந்து அந்த சுமந்தி சுமந்தி நான் அல்லும் பகலும் நினைந்து என்பும் சுமக்க வைத்த தாயி என்னை தவிக்க விடலாமா என்னை மறந்து விட கடவுளுக்கே போய்கிறீ என் தாலி அப்படி ஏய் கப்பலா ஏய்